ஒரு காட்டில் டிம்மி என்ற மிகவும் குறும்புத்தனமான சிறிய யானை இருந்தது. அது பெரும்பாலும் அவரது பெற்றோருக்கு செவிசாய்க்காது. ஒரு நாள் டிம்மி தான் எங்கே போகிறேன் என்று யாரிடமும் சொல்லாமல் காட்டுக்குள் விளையாட போனது. விளையாட்டின் சந்தோஷத்தில் வந்த பாதையை மறந்து போனது. வீட்டிற்கு திரும்பி போக வழி தெரியாமல் சோகத்துடன் சென்று கொண்டு இருந்தது. அது காட்டில் அப்படி சென்று கொண்டு இருக்கும் போது பல விலங்குகளை கண்டது. ஆனால் அவை எதுவும் அதுக்கு வழி சொல்லி உதவவில்லை. டிம்மி பயமாகவும் சோகமாகவும் நடந்து கொண்டு இருந்தது. அப்போது பறந்து கொண்டு இருந்த ஒரு ஆந்தை கீழே வந்து என்ன பிரச்சனை என்று கேட்டது. அதற்கு டிம்மி தான் காட்டில் வழி மறந்து போனதை சொன்னது. அதை கேட்ட புத்திசாலி ஆந்தை அதனிடம், டிம்மி, உனக்கு பெரிய காதுகள் உள்ளன. நீ கவனமாக கேட்டால் வீட்டிற்கு வழிகாட்டும் ஒலிகளை கேட்கலாம். கவனம் செலுத்தி உன்னுடைய காதுகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து என்றது. டிம்மி ஆந்தையின் ஆலோசனையை பின்பற்றி கவனமாக கேட்டது. காட்டின் ஒலிகளை, அதனுடைய அம்மா தனது பெயரை அழைக்கும் சத்தத்தை கேட்டது. விரைவில் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து வீடு திரும்பியது. அப்போதிருந்து டிம்மி தன் பெற்றோர் மற்றும் மற்ற விலங்குகளின் அறிவுரைகளை மிகவும் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டது.